அன்பார்ந்தவர்களே, புலனறிவு ஒழுக்கம் த டிசிப்ளின் ஆஃப் பர்செப்ஷன் 16. நெவர் டூ எனிதிங் அவுட் ஆஃப் ஹேபிட். பழக்கத்திற்கு வெளியே எதையும் செய்யாதீர்கள். எனவே பெரும்பாலான விஷயங்களில் சரியான அனுமானங்களுக்கு ஏற்ப அல்ல, ஆனால் பெரும்பாலும் மோசமான பழக்கத்தை பின்பற்றுவதன் மூலம் சூழ்நிலைகளை நாங்கள் நிவர்த்தி செய்கிறோம். நான் சொல்வதெல்லாம் வழக்கு என்பதால் பயிற்சியில் உள்ள நபர் மேலே உயர முயல வேண்டும். இதனால் இன்பத்தை தேடுவதையும் வலியிலிருந்து விலகி செல்வதையும் நிறுத்த வேண்டும். வாழ்வதை நிறுத்த மற்றும் மரணத்தை வெறுப்பது மற்றும் சொத்து மற்றும் பணத்தின் விஷயத்தில் கொடுப்பதை விட பெறுவதை மதிப்பிடுவதை நிறுத்த என்கிறார் முசோனியஸ் ரூபஸ் விரிவுரைகள் என்ற நூலில். ஒரு தொழிலாளி கேட்கப்படுகிறார், நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள்? பதில்: ஏனென்றால் நாங்கள் எப்போதும் விஷயங்களை செய்த வழி இதுதான். பதில்: ஒவ்வொரு நல்ல முதலாளியையும் விரக்தி அடைய செய்கிறது மற்றும் ஒவ்வொரு தொழில் முனைவோரின் வாயையும் நீர்ப்பாசனம் செய்கிறது. தொழிலாளி சிந்திப்பதை நிறுத்திவிட்டார் மற்றும் பழக்கத்திற்கு வெளியே மனமின்றி செயல்படுகிறார். வணிகம் ஒரு போட்டியாளரால் இடையூறு ஏற்படுவதற்கு பழுத்துள்ளது. மேலும் தொழிலாளி எந்த ஒரு சிந்திக்கும் முதலாளியாலும் பணி நீக்கம் செய்யப்படுவார். அதே இரக்கமற்ற தன்மையை நான் நமது சொந்த பழக்க வழக்கங்களுக்கும் பயன்படுத்த வேண்டும். உண்மையில் மனப்பாடம் செய்யும் நடத்தையிலிருந்து நம்மை முறித்து கொள்வதற்காகவே நாம் தத்துவத்தை படிக்கிறோம். மனப்பாடம் செய்த நினைவகம் அல்லது வழக்கத்திற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை கண்டறியவும். உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், இது உண்மையில் அதை செய்வதற்கான சிறந்த வழியா? Is this really the best way to do it? நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சரியான காரணங்களுக்காக அதை செய்யுங்கள். Know why you do what you do. Do it for the right reasons. நாளை சந்திப்போம்.